ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஷிவ். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். பொதுவாக நம்ம லேப்போ சிஸ்டமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ சில நேரங்களில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போ நமக்கு வேலை செய்யவே பிடிக்காது. அப்போது முக்கியமாக விண்டோஸ் 10 வச்சுருக்கிறவங்க இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் நல்லா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட சிஸ்டம் கொஞ்சம் ஸ்பீடாக இயங்குறத பார்க்கலாம். பொதுவாக விண்டோஸ் 10 வச்சுருக்கவங்களுக்கு அடிக்கடி விண்டோஸ் அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம கேட்கலனாலும் பின்னாடி பேக் ஹேண்டில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த அப்டேட்டுகள்லாம் நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல் ஸ்பீடை கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, கீழே சர்ச் பாரில் ஃபஸ்ட்டு அப்டேட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும்போது அப்டேட்டுக்கான விண்டோஸ் ஐக்கான் வரும். அந்த ஐக்கானை ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனோடனே விண்டோஸ் அப்டேட் அப்படிங்கிறதுக்கு கீழே செக் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது வந்து மெனுவில் நம்ம செக் பண்ணி பார்க்குறது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பாஸ் பட்டன், அதாவது சில இதில் வெர்ஷனில் வந்து ஸ்டாப் பட்டன் இருக்கும், சில இதில் வந்து பாஸ் பட்டன் இருக்கும். இந்த பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தானாக ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்டேட் வந்து பண்ணிக்காது. மேனுவலாக நம்ம பண்ணால் மட்டும்தான் அப்டேட் ஆகும். உங்களோட சிஸ்டம் வேகமாக இயங்குறதுக்கு இதுவும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்குறதுனா, அதே ஸ்டார்ட் மெனு பக்கத்தில் இருக்க சர்ச் பாரில் போய் ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு ஐக்கான் வரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க. ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணுறப்பயே அந்த ஆட்டோமேட்டிக்காக பேக் ஹேண்டில் சில ஆப்ஸுங்கள்லாம் ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அதெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆனில் இருக்கும். எதெல்லாம் ஆனில் இருக்கோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணுறப்பயே ஆன் ஆகிடும். எல்லாமே ஆன் பண்ணணும்னு தேவையில்லைங்களே, நமக்கு தேவையான இது மட்டும் ஆனால போதும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து படித்து அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க. ஆஃப் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ஆன் பண்ணும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வராது. அப்போது நம்ம சிஸ்டம் கொஞ்சம் சீக்கிரமாக ஆன் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே ஸ்டார்ட் மெனுவில் சர்ச் பாரில் ஆப்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அப்போது ஒரு ஐக்கான் மேலே காட்டும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா ஆப்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸுங்கிறத கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்லாம் நம்ம சிஸ்டத்தில் இருக்கோ அது எல்லாத்தையும் காட்டும். ஒவ்வொரு ஆப்பும் எவ்வளோ எம்பி எவ்வளோ ஸ்பேஸஸ் எடுத்துருக்கு அப்படிங்கிறத சைடில் காட்டும். அதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு எந்தெந்த ஆப்ஸ்லாம் நமக்கு தேவையில்லையோ அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டாலுங்கிறத ஆப்ஷன் வரும். தேவையில்லை ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாமல் பேக் ஹேண்டில் ஒர்க் ஆகாமல் நம்மளுடைய சிஸ்டம் வேகமாக இயங்கிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ரீ அப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அதாவது தேவையில்லாமல் சில ஃபைல்ஸ்லாம் அவங்க கம்ப்யூட்டரில் அங்கங்கே உட்காந்துருக்கும். அந்த தேவையில்லாதெல்லாம் அப்பப்போ நம்ம கிளியர் பண்ணி வைக்கணும். அதாவது டெம்பரரி ஃபைல்ஸ். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா சர்ச் பாரில் ஃப்ரீ அப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஓப்பன் ஆகிற விண்டோஸுக்கு போய் அதில் ஸ்டோரேஜுங்கிறது ஒன்று வரும். ஸ்டோரேஜ் நம்மளோட சிஸ்டத்தோட ஸ்டோரேஜ் ஃபுல் கண்ட்ரோலையும் காட்டும். எந்த ஆப்ஸ் எவ்வளோ இருக்குது, வீடியோஸ் எவ்வளோ இருக்குது, பிக்சர்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்ம மொபைலில் பார்க்குற மாரி தான் அதில் மாதிரி எல்லாமே ஸ்டோரேஜ் எல்லாமே காட்டும். உள்ளே போன டெம்பரரி ஃபைல்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். இதில் என்னென்னலாம் காட்டுதுன்னு பாருங்கள். அதாவது கேட்சி ஃபைல்ஸ், தம்ப்நெயில்ஸ், நம்ம ரீசைக்கிள் பில்லில் போட்டு டெலிட் பண்ணி வச்சுருக்கிற ஃபைல்ஸு எல்லாத்தையும் காட்டும். இதில் டிக் பண்ணியிருக்க பாருங்கள் சைடில். அந்த டிக் பண்ணதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை டிக் பண்ணி ரிமூவ் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது டெலிட் ஆகிடும். இப்படி நம்ம பண்ணும்போது தேவையில்லாத நம்மளோட டெம்பரரி ஃபைல்ஸு இது எல்லாமே டெலிட் ஆகிடு. இப்போ வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு மேலேயே இருக்கும். அந்த ஸ்டோரேஜுங்கிறது கீழே ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. உள்ளே போங்க. கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத ஆனில் எப்போதும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துங்க.
அதுக்கப்புறம் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது எதுனா டெம்பரரி ஃபைல்ஸ் 2வது ஆப்ஷன் இருக்குங்களா, அதில் வந்து கீழே நம்ம ஆப்ஷன்லேயே நெவர் 30 days அப்படின்லாம் காட்டும். இந்த ஆப்ஷன் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 30 நாளுக்குள்ளேயோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே டெலிட் பண்ணிடும். அப்புறம் நாம் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் ஒன்று சொல்ல போகிறேங்க. அது ஆக்சுவலாக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக இந்த ஆப்ஷன் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல சர்ச் பாரில் பவருங்கிறத சர்ச் பண்ணி அந்த ஆப்ஷன் வரும், அதுக்குள்ளே விண்டோக்குள்ளே போங்க. அந்த பவர் ஆப்ஷனுக்குள்ளே நார்மலாக விண்டோஸ் 10 ஸ்க்ரீன் ஸ்லீப் இந்த மேலே இருக்கும். ஆனால் அது இல்லைங்க, சைடில் ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அடிஷ்னல் செட்டிங். அந்த அடிஷ்னல் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பவர் யூசேஜ் வந்து பேலன்ஸ்டா இல்லை பவர் சேவரா அப்படிங்கிறத கேட்கும். சில இதில் வந்து பவர் சேவருக்கு பதில் வேறு ஒன்று இருக்கும் ஆப்ஷன் காட்டும். இரண்டும் ஒன்று தான். பவர் கீழே உள்ள 2வது செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உங்கள் சிஸ்டத்தோட ஸ்பீடை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே இதை கீழே சர்ச் பாரில் விண்டோ செக்யூரிட்டி அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அப்போ வர விண்டோ ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது எல்லாமே இதில் காட்டும். வைரஸ் த்ரெட்ஸ் இருக்கிறது, அக்கௌண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன், ஆப் ப்ரௌசர் கண்ட்ரோல், ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அப்போ அடிக்கடி டிவைஸ் பெர்ஃபார்மன்ஸை நம்ம செக் பண்ணிக்கணும். வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷனை நான் இப்போ ஆன் பண்ணுறேன். உள்ளே போனீங்கன்னா நம்ம மேனுவலாக கொடுக்குற ஸ்கேன் பட்டன் இருக்குது. அப்போ போய் இதையும் குயிக் ஸ்கேன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா பேக் ஹேண்டில் ஏதாவது ஆப்ஸ் ஒர்க் ஆனாலோ இல்லை ஏதாவது வைரஸ் த்ரெட் இருந்தாலும் காட்டும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இதை அடிக்கடி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்டேட்ஸுன்ற கீழே இருக்க பாருங்கள். இந்த அப்டேட்ஸை நம்ம அடிக்கடி நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும். செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது நம்ம அப்டேட்டில் வச்சுக்கும் போது நம்மளுடைய த்ரெட்ஸோ இல்லை வேறு ஏதோ பேக் ஹேண்டில் இருந்ததுன்னா இது கொஞ்சம் கிளியர் பண்ணி நமக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ஆப்ஷன் சர்ச் பண்ணி அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி விண்டோஸ்குள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா நம்ம இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ விண்டோஸ் நம்ம சிஸ்டத்துக்கு பின்னாடி பேக் ஹேண்டில் நம்ம என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இயங்கிகிட்டு இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டே காட்டும். அது எல்லாம் ஆனில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆனில் இருக்கிறது எல்லாமே ஒன்றும் பேக்ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக இயங்கிகிட்ருக்கு, ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத மெயினாக நல்லா பார்த்து அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்பீடப்பு கொஞ்சம் கூட இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஷுவல் எஃபெக்ட். விஷுவல் எஃபெக்ட்னு ஒன்றும் இல்லைங்க. இப்போ மினிமைஸ் பண்ணுறோம், மேக்ஸிமைஸ் பண்ணுறோம், விண்டோஸ் ஓப்பன் ஆகிறது, அந்த எஃபெக்ட்லாம் இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் எல்லாமே அதில் பேக்ரவுண்டில் நம்ம இதில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்றும் எல்லாமே நமக்கு தேவையில்லைங்க. ஒரு சில அனிமேஷன்லாம் உங்களுக்கு அந்த நேரம் தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நாம் அட்ஜஸ்ட் த அப்பியரன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் விண்டோஸ் அப்படிங்கிறதுக்கு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் வேறு ஐக்கானை கிளிக் பண்ணி விண்டோஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க. இப்போ ஓப்பன் ஆகிற பாரில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் சொல்லி விஷுவல் எஃபெக்ட் அதுதான் ஃபஸ்ட்டு காட்டும். அதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆனில் இருக்கும். அதுக்கு கீழே டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு எஃபெக்ட்டுங்க. நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு அனிமேஷன் எஃபெக்ட்டு தான் இது எல்லாமே. அது எல்லாமே ஆனில் இருக்கும். ஒன்று உங்களுக்கு என்னென்னு ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமில் மாற்றிக்கிங்க. கஸ்டமில் மாற்றிக்கிட்டு நீங்கள் இதில் படித்து பாருங்கள். எந்தெந்த எஃபெக்ட்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அந்த அனிமேஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்படி பண்ணும்போது உங்களுடைய தேவையில்லாத வேலை வந்து கொஞ்சம் குறையும் சிஸ்டத்துக்கு. அப்போது உங்களோட ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். அடுத்தது இது எதுவுமே நமக்கு செட் ஆகலைங்க. கடைசியாக வேறு வழியே இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீசெட் யுவர் பிசி. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பிசியை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி புதுசாக மாறிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்ச் பாரில் போய் ரீசெட் பிசி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். வர ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே விண்டோஸ்குள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா ரெக்கவரி த ரீசெட் தி பிசி ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபஸ்ட்டு உள்ளது தான் நமக்கு கெட் ரீஸ்டார்டட் அப்படின்னு காட்டும். அதாவது உங்கள் பிசியை வந்து உள்ள முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணாமல் ரீசெட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். அது அடுத்து கீழே உள்ளது அட்வான்ஸ் ஸ்டார்ட் அப். அது நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக.
ஸோ நம்ம வந்து இங்கே இந்த மேலே உள்ள ஆப்ஷன் கிளிக் பண்ணுற போது உங்களை ஃபைல்ஸ்லாம் டெலிட் ஆகாமல் ரீசெட் ஆகி புது சிஸ்டமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் கடைசி வழி. உங்கள் சிஸ்டம் பழைய சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக உள்ள சிஸ்டமாக இருந்தாலும் சரி, உங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், பூஸ்டப் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும், மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.